ஹலோ பசங்களா, வெல்கம் டு த செஷன். ஸோ நான் இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நீங்க 10th இருந்து யூஸ் பண்ணுவீங்க. மேத்தோட இன்னொரு ரூபமாகவும் பிசிக்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எந்த லெசன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம்னா மெஷர்மெண்ட் லெசன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். கான்செப்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா மறக்காம இந்த கியூஆர்ஸ் கூட ஸ்கேன் பண்ணி இந்த நோட்ஸை நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே, இங்கனக்குள்ள கொஸ்டின்ஸ் பாருங்க. ரேடியன்ஸ் டு டிகிரி கன்வர்ஷன். ஸோ ஒரு ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா டிகிரிஸ்ல மெஷர் பண்ணுவோம். ஒரு சர்க்கிள்னா எனக்கு 360 டிகிரி இருக்கணும், ஒரு ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி இருக்கணும்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ரேடியன்ஸ்லயும் இதை மெஷர் பண்ண முடியும். ஸோ ரேடியன்ஸ் டு டிகிரி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிற பேசிக்ஸ் தான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க நம்ம கொண்டு வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா that is the angle of degrees. So simply we can denote it as the angle in degrees. So நமக்கு டிகிரிஸ்ல வேணும். டிகிரிஸ்னா என்ன சிம்பிள் சொல்லுவீங்க, அப்படி நாட் சிம்பிள் சொல்லுவீங்களா? ஸோ அதை நான் ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் இன் ரேடியன்ஸ். ஸோ ஆங்கிள் இன் ரேடியன்ஸ்னாவே பை அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் உள்ள இருந்ததுன்னா அது ரேடியன்ஸ். ஸோ ரேடியன்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா தட் இஸ் 180 டிகிரி டிவைடட் பை பை அப்படின்னு போடணும். ஸோ இப்போதான் இது ரெண்டும் ஈக்குவல். இதுதான் உங்களுக்கான ஈக்குவல் ஃபார்முலா. ஸோ ஆங்கிள் இன் டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இன் ரேடியன்ஸ் இன்டூ 180 பை பை. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா ரேடியன்ஸ்ல இருந்து டிகிரிக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு ரேடியன்ஸோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா π/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ டிகிரி வேணுமா? ஸோ ஃபார்முலா ஆங்கிள் இன் ரேடியன்ஸ்ல ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் π/4 ஓகே இன்டூ 180 டிகிரி டிவைடட் பை பை கேன்சல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 45 டிகிரி. அப்போ பை அப்படிங்கிறது ரேடியன்ஸ், 180ங்கிறது டிகிரி. இதுதான் ரேடியன்ஸ்க்கும் பைக்கும், அதாவது ரேடியன்ஸ்னாவே பை தான், ரேடியன்ஸுக்கும் டிகிரிக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன். ஸோ இப்படிதான் நீங்க ரிலேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்தே நான் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொண்டு வரேன் பாருங்க. இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எனக்கு 3π/2 கொடுத்துட்டு இதை என்ன சொல்றாங்க, டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிலேஷன் தெரியும். ஸோ ரிலேஷன் எழுதுறேன், பேசிக் ரிலேஷன். π is equal to 180 டிகிரி. கரெக்டா? இதை ரேடியன்ஸ்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும். சாரி, பைனாவே ரேடியன்ஸ்ல தான் இருக்கு. இதை டிகிரிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும். டிகிரிக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவல் எனக்கு தெரிஞ்சாலும் 3π டிவைடட் பை 2 இன்டூ 180 டிகிரி டிவைடட் பை பைன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணா பை கெட்ஸ் கேன்சல். அப்போ 90, therefore I will get 270 degrees. ஸோ இப்படிதான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ஆங்கிள் இருந்து அப்போ பை அப்படிங்கிறது 180 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ π/2ன்னு போட்டேன்னா டிகிரி சைடும் 180/2 போடுங்க, கேன்சல் பண்ணா யூ வில் கெட் 90 டிகிரி. தென் π/4னா என்னன்னு கேட்குறேன். ஸோ 180 டிகிரி பை 4 போடுங்க எனக்கு. அப்போ 180 டிகிரி பை 4 போட்டிங்கன்னா ஸோ சிம்பிளி கேன்சல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 45 டிகிரி. ஸோ இப்படி தான் நீங்கள் டிகிரி டு ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் பசங்களா. ஸோ மறந்துடாதீங்க, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு செஷனில் உங்களை மீட்டப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.